بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما அல்லாஹ்வின் அடியார்களே, சஃபுகளை பின்னால் இருக்கவங்க முன்னோக்கி வாங்க, சஃபுகளை ஃபுல் பண்ணிக்கிறங்க. இடப்பற்றாக்குறை மட்டும் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் சஃபுகள்ல பின்தங்கி இருக்கிறாங்க சஹாபாக்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, தகத்தமு, நீங்கள் முன்னோக்கி வாருங்கள், எனக்கு பின்னால் வந்து என்னை பின்பற்றுங்கள், உங்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் உங்களை பின்பற்றட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடுமையான எச்சரிக்கை அல்லாஹ்வுடைய தூதர் விடுறாங்க. லா யஸாலு கௌமுன் யதஅخرூன், சஃபுவல்ல சில கூட்டத்தினர் பின்தங்கி கொண்டே இருப்பார்கள். ஹத்தா யுஆখিরஹுமுல்லாஹ், அல்லாஹ் அவர்களை பின்தங்க செய்து விடுவான், இறுதியாக அல்லாஹ் பின்தங்க செய்து விடுவான். அப்ப அல்லாஹ் வந்து நன்மையை விட்டும் தூரமாக்குவாங்கிற அர்த்தத்தில் சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர். தீமையான காரியங்களுக்கு விரைகிறோம் அல்லது உலக ஆதாயத்துக்கு விரைகிறோம். அப்ப நன்மையை நோக்கி முன்னோக்கித்தான் வர வேண்டும். அதை நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களும் அல்லாஹ்விற்கு கட்டுப்படுகின்றதா இல்லையா என்கிறத நம்ம பார்க்கணும். அல்லாஹ் எப்படி அமைச்சிருக்கிறான், அந்த உலகத்தினுடைய ஏற்பாட கட்டமைப்பை எப்படி ஏற்படுத்தி இருக்கிறான்டா, அல்லாஹ் எல்லா உயிரினங்களையும் அவனுக்கு அடிபணியக்கூடியதாக ஆக்கி இருக்கிறான். மனித ஜின் வர்க்கத்தினருக்கு வேற அசைன்மெண்ட் இருக்கிறது, அவர்களுக்கு வணக்க வழிபாடு, அது சம்பந்தப்பட்ட விஷயம். ஒமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன், மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர நான் படைக்கவில்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப மற்ற உயிரினங்களுடைய நிலைமை என்ன, மற்ற படைப்பினங்கள் உயிரல்லாத படைப்புகள் இருக்கும், அதனுடைய நிலை என்ன? அல்லாஹ் சொல்றான், வலஹு அஸ்லம மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்ள், வானங்களில் உள்ளவைகளும் பூமியில் உள்ளவைகளும் அல்லாஹ்விற்கு அடிபணிகின்றன. இப்போ காஃபிர் கூட அல்லாஹ்வுக்கு அடிபணிறான்னு நீங்க கேட்கலாம். காஃபிர் வணக்க வழிபாடு இபாதத்து அல்லாஹ் மட்டும் வணங்குறதுல வராட்டாலும் அது அவனுக்கு கேள்வி கணக்குரியது. எப்படி அடிபணிகிறான்? அவன் மௌத்து வந்துச்சுன்னா மௌத்தா போதான் ஆகணும். அவனுக்கு விதி நிர்ணயிக்கப்பட்டிருக்குதா, விதியிலிருந்து தப்ப முடியாது. அவனுக்கு இப்படிப்பட்ட நிலைதான் ஏற்படும், அவனுக்கு இப்படிப்பட்ட நிலையில நட்டம் அடையணும், தப்பிக்க முடியாது.
அவன் மலஜலம் கழிக்கக்கூடியவனா இருக்கிறானா அதுல இருந்து தப்பிக்க முடியாது. அப்ப அல்லாஹ் சொல்றான் தௌவன் வ கர்ஹா, விரும்பியோ விரும்பாமலோ வானங்களில் உள்ளவர்களும் பூமியில் உள்ளவர்களும் அவனுக்கு அடிபணிகின்றன. சூரியன் அடிபணிதா? அடிபணிகிறது. சந்திரன் அடிபணிகிறதா? அடிபணிகிறது. அல்லாஹ் சொன்ன அடிப்படையில சரியான முறையில் இயங்குது, சுத்துது. சந்திரன் இயங்குது, பூமி சுத்துகிறது, அல்லாஹ்விற்கு அடிபணிகிறது. ஆனால் மனிதன் நன்றி கெட்டவனாக இருக்கிறான். இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத், மனிதன் தனது இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான். எல்லா உயிரினங்களும் அல்லாஹ்விற்கு அடிபடுகிறது. அல்லாஹ் எப்படி ஒரு செல்கள் உட்பட, கண்ணுக்கு தெரியாத அணுக்கள் உட்பட, நம்ம உடம்பில் உள்ள செல்கள் உட்பட அல்லாஹ்விற்கு அடிபடுகிறது, விரும்பியோ விரும்பாமலோ. சிந்திச்சு பார்க்கணும். மனிதன் மட்டும் அடிபணிய மறுக்கிறோம், ஜின்கள் அடிபணிய மறுக்கிறார்கள். அடிபணிந்தால்தான் அல்லாஹ்விற்கு அடிபணிந்தால்தான் சொர்க்கம். இஸ்லாம்ங்கிற வார்த்தைக்கே அடிபணிதல்ங்கிறது அர்த்தம் இருக்கிறது. சலாம் அமைதி என்ற அர்த்தம் இருந்தாலும் இஸ்லாம் என்றால் கட்டுப்பட்டு நடத்தல், அடிபணிதல். நமக்கு இந்த கொள்கை கிடைத்திருக்கிறது. கொள்கை நம்முடைய அறிவாளா, புத்திசாலித்தனத்தாலா, பிறப்பறிவாளா, பாரம்பரியத்தாலா? இல்லை. எத்தனையோ பாரம்பரிய முஸ்லிம் பாரம்பரியத்தில் வந்தவர்களுடைய நிலைமை என்ன? அல்லாஹ் நாடி இந்த அறிவை கொடுக்கிறான், இந்த ஞானத்தை கொடுக்கிறான். வலாக்கின்னல்லாஹ யஹ்தி மய்யஷா, அல்லாஹ் தான் நாடியோருக்கு தான் நேர்வழியை காட்டுகிறான். யுக்தில் ஹிக்மத மய்யஷா, அல்லாஹ் தான் நாடியோருக்கு தான் அறிவை, ஞானத்தை, அல்லாஹ்வுடைய புறத்தில் உள்ள அறிவை வழங்குகிறான். அப்ப இந்த கட்டுப்பாடு விஷயத்துல நாம எப்படி இருக்கணும்னு பார்க்கணும். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவது சம்பந்தமாகவும் அல்லாஹ் பேசுறான். அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செய்யறது சம்பந்தமாகவும் அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுதல் என்பது, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுதல் என்பது அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுதல். அல்லாஹ் சொன்னதுனாலதான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு நடக்கிறோம். அப்ப அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறத பத்தி அல்லாஹ் சொல்றான். வமை யுத்தில்லாஹ வரசூலஹு யுத்கிலுஹு ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்தில் அன்ஹார். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் எவர்கள் கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களை சொர்க்கத்தில் நுழைவிப்பான். சொர்க்கம்னா என்ன? வலஹுமா யஷாஉன், அவர்கள் விரும்பியது அவர்களுக்குரியதாக இருக்கிறது. வலதைனா மஸீத், நம்மிடத்தில் இன்னும் அதிகம் இருக்குதுங்கிறான். விரும்பினதெல்லாம் கிடைக்கும். நிரந்தரமான வாழ்க்கை, பீஸ்ஃபுல், அமைதியான வாழ்க்கை, சொர்க்கத்தையும் தாண்டி அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய பாக்கியம். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடந்தால் அது மட்டுமா? அல்லாஹ் சொல்றான், உமை யுத்தில்லாஹ வர்ரசூல, எவர்கள் அல்லாஹ்வுக்கும் இந்த தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ உலாயிக மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன வஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன் வஹஸ்ன உலாயிக ரஃபீகா. அவர்கள் நாளை மறுமை நாளில் சொர்க்கத்தில் நபிமார்களோடு இருப்பார்கள். நபிமார்கள் எப்படிப்பட்டவங்க? நபிமார்களை நெருங்க முடியுமா நம்ம? அந்தஸ்து, மறுமை நாள் உள்ள அந்தஸ்து. நபிமார்களோடு இருப்பார்கள். உண்மை பேசக்கூடிய உண்மையாளர்களோடு இருப்பார்கள். உயிர் தியாகிகளோடு இருப்பார்கள். நல்லடியார்களோடு இருப்பார்கள். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடந்தால் நாளை மறுமையில் கிடைக்கக்கூடிய பரிசு என்ன? ஒரு எம்எல்ஏ பக்கத்துல போய் செல்ஃபி எடுத்துக்கிறான். அமைச்சர் செல்ஃபி எடுக்கிறத பார்க்கிறோம். முதலமைச்சர் செல்ஃபி எடுத்துக்கிறத பார்க்கிறோம். நபிமார்களோடு இருப்போம், நல்லடியார்களோடு இருப்போம். வஹஸ்ன உலாயிக ரஃபீகா. அல்லாஹ் இதை சொல்லிட்டு சொல்றான், இவர்கள் நட்பு ரொம்ப அழகான நட்புன்னு சொல்றான். சிலாயித்து சொல்றான், பாராட்டி சொல்றான், புகழ்ந்து சொல்கிறான்.
சரி, எப்படி கட்டுப்படுறது? கட்டுப்படுவதனுடைய இலக்கணம் என்ன? கட்டுப்பட்டு நடக்கிறதுனுடைய அடிப்படை என்ன? தொழுகையில மட்டும் நான் கட்டுப்பட்டு நடப்பேன், அதுவும் சில தொழுகையில் தான். ஜும்மா மட்டும்தான் கட்டுப்படுறது அல்லாஹ், மற்ற தொழுகையெல்லாம் பிரச்சனை இல்லை. முனாஃபிக்கு கண்டு நயவஞ்சக கூட்டத்தினர் இருந்தார்கள். முதப்தபீன பைனஹும்ங்கறான் அல்லாஹ் குர்ஆன்ல. ஈமானுக்கும் இறை நிராகரிப்பு மத்தியில தடுமாறியவர்கள். முஸ்லிம்னு சொல்லிக்கிடுவான், காபிர்கள்ட்ட போனா நாங்க உங்களோட இருக்குன்னு சொல்லிக்கிடுவான். இவங்களுக்கே கஷ்டமான தொழுகை என்னன்னு கேட்டா, அஸ்கலு ஸலாத்தி அலல் முனாஃபிகீன ஸலாத்துல் இஷா வ ஸலாத்துல் ஃபஜர். முனாஃபிகளுக்கு சிரமமான தொழுகை இஷா தொழுகையும் ஃபஜர் தொழுகையும் தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அப்ப சிந்திச்சு பார்க்கணும். அவங்களோட நடிக்கிறவங்க கூட கட்டுப்படுற மாதிரி நடிக்கிறவங்க கூட தொழுகையில அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறதுல குறை வைக்கல. அப்ப சிந்திச்சு பார்க்கணும். சரி, எப்படி கட்டுப்படுறது? ஃபலா வ ரப்பிக்க, உம்முடைய இறைவன் மீது ஆணையாக அல்லாஹ் சொல்றான், லா யுமினூன, அவர்கள் இறை நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். ஹத்தா யுஹக்கிமுக ஃபீமா ஷஜர பைனஹும், தங்களுக்கு மத்தியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கருத்து வேறுபாட்டுக்கு உங்களை தீர்ப்பாளராக ஆக்க வேண்டும். எந்த விஷயமா இருந்தாலும், தொழுகையா, வணக்க வழிபாடா, திருமணமா, கொடுக்கல் வாங்கலா, குடும்பமா, தலாக்கா, எல்லாமே உங்களை தீர்ப்பாளராக ஆக்க வேண்டும். சும்மலா யஜிது ஃபீ அன்ஃபுஸிஹிம் ஹரஜன், அவர்களுடைய உள்ளத்தில் நெருடலை அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடாது, நெருடலே இருக்கக்கூடாது, மாற்று கருத்து இருக்கக்கூடாது. வயுசல்லிமு தஸ்லீமா, முழுமையாக அடிபணிய வேண்டும். இப்படி கட்டுப்பட்டு நடக்கின்ற வரை அவர்கள் இறை நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். அப்படி கட்டுப்படுறது நம் மனப்பூக்கம் இருக்கிறதா நம்மள்ட்ட? எல்லாரும் சிந்திச்சு பார்க்கணும். எப்படி கட்டுப்பட்டு நடக்கணுங்கிறான்ல, அப்பதான் இறை நம்பிக்கையாளர்கள் ஆவார்கள் என்று கூறுகிறான். இன்னும் சொல்கிறான், வமா கான லிமுஃமினின் வலா முஃமினத்தின் இதா கல்லல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் அய்யகுன லஹுல் ஹியரத்து மின் அம்ரிஹிம். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு காரியத்தை பற்றி முடிவு செய்து விட்டால் அதிலே சொந்த கருத்து கொள்வதற்கு இறை நம்பிக்கை கொண்ட ஆணுக்கோ பெண்ணுக்கோ உரிமை இல்லைங்கிறான், தகுதி கிடையாது. சரி, எப்படி கட்டுப்படுறது? இப்படிலாம் அதுக்கான வரையறைகளை குர்ஆன்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த கட்டுப்படுறது சம்பந்தமாக எத்தனை இடங்கள்ல பேசுறான்னு பாருங்கல்ல. இன்னமா கான கௌலல் முஃமினீன இதா துஉ இலல்லாஹி வ ரசூலிஹி அய்யஹ்கும பைனஹும், தங்களுக்கு மத்தியில் தீர்ப்பளிக்கப்படுவதற்காக, தங்களுக்கு மத்தியில் தீர்ப்பளிப்பதற்காக அல்லாஹ்வின் பக்கமும் அல்லாஹ்வுடைய தூதரின் பக்கமும் அழைக்கப்படும் போது மோமீன்களுடைய வார்த்தை எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஐயகூலு சமிஅனா வ அதானா, நாங்கள் காதால் கேட்டு விட்டோம், கட்டுப்பட்டு விட்டோம். சிந்திச்சு பார்க்கணும், அந்த நிலையில் இருக்கிறோமா நம்ம? கட்டுப்படக்கூடிய விஷயத்துல நம்முடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது? ஒதுக்குறோம். திருமணமா, அதுல கட்டுப்பட மாட்டேன். பொய்யா, வியாபாரமா, வியாபாரம் என்பது தனி, பொய் இல்லாமல் வியாபாரம் இருக்கிறதா? கட்டுப்பட மாட்டேன். நன்மையான காரியத்தை நோக்கி அழைக்கிறோமா? ஆரம்ப காலகட்டங்கள்ல ஒரு காலகட்டத்தில் எதிர்ப்புகள் இருந்தது. ஊர் நீக்கம் செய்யப்பட்டோம், பள்ளியில் தொலைவிடாமல் தடுக்கப்பட்டோம், தொப்பி வைத்து அமுக்கப்பட்டோம், ஹவுலில் தூக்கி எறியப்பட்டோம், ஜனாசா அடக்கம் செய்வதற்கு மறுக்கப்பட்டோம். நம்மளை ஒடுக்குன உடனே என்ன செய்யறோம்? திமிரி எழுறோம். நமக்குத்தானா? நம்மளை எதிர்க்கிறாங்கிறதுக்காக அவனை எதிர்க்கிறோமா? எப்படிப்பட்ட நிலை மாறிடுச்சு பாருங்க. எதிர்ப்புகள் இல்லாமல் போனதுக்கு பிறகு விளக்க அணைஞ்ச மாதிரி போயிருச்சு, கட்டுப்படுறது குறைஞ்சு இருக்கிறது. அப்போனா எப்படிப்பட்ட நிலைமை? ஒரு குடிசையில பள்ளி ஆரம்பிச்ச நிலைகள்லாம் இருக்கிறது. இந்த பள்ளி கட்டப்படுவதற்கு முன்பாக உள்ள ஈமானுடைய நிலை என்ன, இப்படி இப்ப உள்ள நிலையை பாருங்க. கட்டுப்படுறது குறைஞ்சுக்கிட்டே வருது, கூடிக்கிட்டே போகணும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு நடப்பதற்காக பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தார்கள்.
எந்த அளவுக்கு இணை வைப்பை விட்டு பாதுகாப்பு தேடினார்கள். ரப்பி வஜ்னுபுனி பனிய அந்நாபுதல் அஸ்னாம், என் இறைவா என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் நாங்கள் சிலைகளை வணங்குவதை விட்டும் பாதுகாத்தருள் என்று கேட்டார்கள். அப்ப நம்ம எவ்வளவு வீக்கா இருக்கிறோங்கிறத புரிஞ்சுக்கிறோம். நம்முடைய உணர்வுகளுக்காக எதிர்த்தோமா, படைத்தவனுக்காக எதிர்த்தோமா? இப்ப எல்லாம் கிடைச்சு போச்சு, ஜனாசா பிரச்சனை எதுவுமே இல்லை. தொழுகை வணக்க வழிபாடுகள்ல கூட வீக்கா இருக்கக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். அப்ப கட்டுப்பாடு எவ்வளவு முக்கியம். அந்த கட்டுப்பாடு கூட எப்படி கட்டுப்படணுமா? வல்லதீன இதா துக்கிரு பி ஆயாத்தி ரப்பிஹிம், தங்களது இறை வேத வசனங்கள், இறைவனின் வேத வசனங்கள் அவர்களிடத்தில் படித்து காண்பிக்கப்படும் போது, சொல்லப்படும் போது, லம் யஹிரு அலைஹா சும்ம வ உம்யானா, அவர்கள் குருடர்களாக செவிடர்களாக விழுந்து விட மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய வசனம்னு சொல்லி படிக்கிறானா, ஓதுறானா, அதையும் குருட்டுத்தனமா செவிட்டுத்தனமா விழுந்துடாதேங்கிறான். எப்படிப்பட்ட மார்க்கத்தில் இருக்கிறோம்? இந்த மார்க்கம் எப்படிப்பட்ட மார்க்கம்? மார்க்கம் என்றால் என்ன? இந்த வாழ்வியல் வழிகாட்டுதல். இஸ்லாமி தீனன், யார் இஸ்லாம் அல்லாத வாழ்வியல் நெறிமுறையை, வழிபாட்டு முறையை ஏற்படுத்திக் கொள்கிறார்களோ, வாழ்வியல் நெறிமுறையை ஏற்படுத்திக் கொள்கிற, தீன் என்றால் எல்லாத்தையும் அடக்கியது, அவரிடத்திலிருந்து அந்த வாழ்வியல் நெறிமுறை மறுமையில் ஏற்றுக்கொள்ளப்படாது. இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் தீன் என்பது, மார்க்கம் வழிகாட்டுதல் என்பது இஸ்லாம் மட்டும்தான். சிந்திச்சு பார்க்கணும். அப்படிப்பட்ட மார்க்கத்தில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வால் பொறுக்கி எடுக்கப்பட்டு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். எப்படி நபித்தோழர்களுக்கு கொடுத்தானோ, நபிமார்களை தேர்வு செய்தானோ, அந்த தேர்வும் நேர நிலையா இருந்தாலும் அந்த நேர்வழியோட சேர்க்கிறான் பாருங்க. அவங்களுக்கு வகி வந்தது, சஹாபாக்களுக்கு வகி வரல. சஹாபாக்களுக்கு நபிமார்களோடு, நபியோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. கட்டுப்பட மறுத்தால் என்ன நிலைமை? அவங்களுக்குள்ள தண்டனை என்ன? அல்லாஹ் சொல்றான், எவர்கள் அல்லாஹ்வுக்கும் அவனது தூதருக்கும் மாறு செய்கிறார்களோ, நார ஜஹன்னம் காலிதன் ஃபீஹா அபதா, அவர்களுக்கு நரக நெருப்பு இருக்கிறது, அதிலே நிரந்தரமாக இருப்பார்கள். இன்னொரு இடத்துல சொத்து சம்பந்தமா பேசிட்டு வர்றான். தில்க ஹுதுதுல்லா, இது அல்லாஹ்வினுடைய வரையறைகள். வமை யஸில்லாஹ வரசூலஹு வயதஅத்த ஹுதூதஹு, எவர்கள் அல்லாஹ்வுக்கும் அவனது தூதருக்கும் மாறு செய்து அவனது வரையறைகளை மீறுகிறார்களோ, யுதுகில்ஹு நாரன் காலிதன் ஃபீஹா, அல்லாஹ் அவர்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்ப்பான், நிரந்தரமாக இருப்பார்கள். சிந்திச்சு பார்க்கணும். கொள்கைவாதிகளை எதுல தடமாறுறத பார்க்கிறோம். ஆரம்ப கட்ட காலகட்டத்தில் அப்படியே உறுதிப்பாட்டோடு பயணித்திருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு செய்தியை சொல்றாங்க. சஹல் பின் சஅத் அஸ்-சாஇதி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, புகாரில பதிவு செய்யப்பட்ட செய்தி. இன்னல் அப்த ல யஅமலு அமல அஹ்லில் ஜன்னah, ஒரு அடியான் சொர்க்கத்துக்குரிய காரியத்தை செய்கிறான். வ இன்னஹு, அவனுடைய நிலைமை என்ன? சொர்க்கத்துக்குரிய காரியத்தை செஞ்சான், சொர்க்கவாசி தானே, அப்படி சொல்லல ரசூலுல்லாஹ். வ இன்னஹு மின் அஹ்லின் நார், அவன் நரகவாசிகளில் உள்ளவர்களாக இருப்பான். வ யஅமலு அமல அஹ்லின் நார், ஒருவன் நரகத்துக்குரிய காரியத்தை செய்கிறான். வ இன்னஹு மின் அஹ்லில் ஜன்னah, அவன் சொர்க்கவாசிகளில் உள்ளவனாக இருப்பான். எப்படி முரணாவுல இருக்கு? சொர்க்கத்துக்குரிய காரியத்தை செஞ்சுட்டு சொர்க்கத்துக்குள்ள போன எப்படி நரகத்துக்கு போக முடியும்? நரகத்துக்குரிய காரியத்தை செஞ்சு எப்படி சொர்க்கத்துக்கு போக முடியும்? அதுதான் ரசூலுல்லாஹ் ஒரு ட்விஸ்ட் சொல்றாங்க. என்ன காரணம் தெரியுமா? இன்னமல் அமாலு பில் ஹவாத்திம், செயல்கள் யாவும் முடிவுகளை பொறுத்து தான் இருக்கிறது. பன்னெடுங்காலமாக 30 வருடங்களாக 40 வருடங்களாக நான் ஏகத்துவ கொள்கையில் இருந்தேன். ஊர் நீக்கம் செய்யப்பட்டேன், அடிக்கப்பட்டேன், குடும்பத்தை இழந்தேன்,
இரத்த உறவுகளை பகைத்தேன் என்பதனால் மட்டும் நாம் சொர்க்கம் சென்று விட முடியாது. நம்முடைய முடிவு எப்படி இருக்கிறது? நம்முடைய முடிவினுடைய நோக்கம் எப்படி இருக்கிறது? பயணம் எப்படி இருக்கிறது? இன்னைக்கு எந்த அளவுக்கு போயிருச்சுன்னா, இந்த ஜெனரேஷனுடைய ஏகத்துவவாதிகள் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தவர்களுடைய நிலைமை பலகீனப்படக்கூடிய நிலைமையாக இருக்கிறது. ஒரு பக்கம் மார்க்க பணிகளை ஈடுபடுத்திக்கிறது இல்ல. இவ்வளவு பெரிய ஊர்ல பணிகளுக்காக வரக்கூடிய நல்பணிகளுக்காக, நன்மையான காரியத்திற்காக, நாளை மறுமை நாளில் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய காரியத்திற்காக, நரகத்தை விட்டும் நம்மை பாதுகாக்கக்கூடிய காரியத்திற்காக எந்த அளவுக்கு சொல்றாங்க, அற்பமா சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர். இத்தகுன்னார் வலவு பிஷிக்கி தம்ரா, நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஒரு பேரிச்சம்பழ துண்டின் மூலமாக. ஒரு பேரிச்சம்பழ துண்டு நரக நெருப்பை விட்டு பாதுகாக்குதுன்னா பெரிய நன்மைகளை செஞ்சா இப்படி ஒரு பக்கம் பலகீனம் அடைஞ்சிருக்கிறது. ஒரு பேரிச்சம்பழ துண்டு நரக நெருப்பை விட்டு பாதுகாக்கிறது. நம்ம செய்யக்கூடிய நற்செயல்கள், நற்காரியங்கள். நிரந்தர வாழ்க்கை கிடையாது இந்த உலக வாழ்க்கை. நம்மள்ட்ட நோக்கம் எப்படி மாறிடுச்சு தெரியுமா? உலகம் தான். சரி, உலகத்துல என்ன சாதிக்கிறோமா? அதுவும் இல்லை. நினைக்கலாம் உலகம் உலகம்னு போறோம், அதுவும் இல்லையப்பா. அப்ப மட்டும் அல்லாஹ்வை நோக்கி வருவோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் கானத்தி துன்யா ஹம்மஹு, எவருடைய உலகம், எவருடைய அந்த கவலை உலகமாக இருக்கிறதோ, ஃபர்ரகல்லாஹு அலைஹி அம்ரஹு, அல்லாஹ் அவருக்கு எதிராக அவருடைய காரியத்தை பிரிக்கிறான். உலகம் தான். இப்ப பயான் கேட்டுக்கிட்டே இருப்போம், அடுத்து போனா கடை திறக்கணும், அடுத்து கடனை கொடுக்கணும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கவலை இருக்கும். மாணவர்களா இருந்தா விளையாட போகணும், படிக்கணும், கேம் விளையாடணும், வீட்டு நாள் திட்டுவாங்க. பெற்றோர்களா இருந்தா என்ன, சம்பாதிக்கணும். இதுதான் கவலையா இருந்துகிட்டே இருக்கிறது. அல்லாஹ் காரியத்தை பிரிக்கிறான். பிரிக்கிறது மட்டும் இல்ல, அவருடைய இரு கண்களுக்கு இடையில் அவருடைய வறுமையை ஆக்குகிறான். கோடி கோடியா சம்பாதிச்சிருப்பார், லட்ச லட்சங்களா சம்பாதிச்சிருப்பார், பஞ்சப்பாடுபார், ஒண்ணுமே இல்ல. கவலை, உலகத்தை பத்திய கவலையா இருக்கு. அவருக்கு உலகத்தினுடைய காரியங்கள் கைகூடாது. லம் யஅத்தி துன்யா, உலகம் லம் யஅத்திஹில் துன்யா, உலகம் அவர்களிடத்தில் வராது. இல்லாமா குத்திபலகு, அவருக்கு விதியாக்கப்பட்டதை தவிர வேற எதுவும் வராது. இப்படி உள்ளவங்களுக்கு இன்னொரு சாரார சொல்றாங்க. எந்த சாராரில் இருக்கும் நம்ம பார்க்கணும். ஒமன் கானத்தில் ஆகிரா நீயத்தஹு, எவருடைய இன்டென்ஷன், எவருடைய நோக்கம், எய்ம், குறிக்கோள் மறுமைக்கானதாக இருக்கிறதோ, ஜமஅல்லாஹு லஹு அம்ரஹு, அவருடைய காரியத்தை அவருக்காக ஒன்று சேர்க்கிறான், கைகூட செய்கிறான். வஜஅல ஃபீ கல்பிஹி கினாஹு, அவருடைய உள்ளத்தில் தன்னிறைவை ஏற்படுத்துகிறான். லட்ச லட்சமா சம்பாதிச்சவருக்கு பஞ்சப்பாடு இருக்கு, டீ சொல்லிக்கிட்டே இருப்பாரு, வறுமைதான் இருக்கு. உள்ளதளவுல பெரிய பணக்காரர், கோடீஸ்வரராக இருந்தாலும், கார் பங்களாக இருந்தாலும், உள்ளத்தில் கண்களில் வறுமையினுடைய வெளிப்பாடு இருந்து கொண்டே இருக்கும். எந்த நிலையில இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். தன்னிறைவா இருப்பாங்க இப்படிப்பட்டவங்க. மறுமையை பற்றிய கவலை, நாளைக்கு மறுமையில மௌத்தா போனா என்ன நிலைமை, தொழுகாட்டா என்ன நிலைமை, இப்ப இருக்கிறோம். நாளைக்கு பிள்ளைகளுக்கு சரியான மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னா என்ன நிலைமை? இன்னைக்கு அப்படிதான் மாறிக்கிட்டு இருக்கிறது. ஆரம்பத்தில் அடி வாங்கினோம், உதவ வாங்கினோம், அவன் பிள்ளைகள் பள்ளிக்கு வர்றதில்லை. படிக்கிற வாழ்நாள்ல இப்ப பாதி நாள் கல்விக்கே போயிருது. 40 வருஷம் ஒரு 50 வருஷம் வாழ்றான்னு வச்சுக்கோங்களேன், 30 வருஷம் கல்வி, 20 வருஷம் வாழ்க்கை, அப்படி ஆயிப்போச்சு. மார்க்கத்தை தெரிஞ்சு கொள்றதுல எந்த ஈடுபாடும் இல்லை. அடுத்து நம்முடைய பிள்ளைகளுடைய நிலைமை கேள்விக்குறிதான். அடுத்து பேரம் பேத்தி கொள்ளு பேரெல்லாம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கிறீங்களேன், கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு போயிரு. ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி முன்னறிவிப்பு செய்யறாங்கல்ல.
இவ்வளவு பெரிய மர்க்கஸ் உருவாக்கப்பட்டு விட்டது. அடுத்து நம்முடைய எய்ம் என்னவா இருக்கணும்? மறுமையை நோக்கியதா. மறுமையை நோக்கி என்ன? பிள்ளைகளை இப்படியே விட்டுறக்கூடாது. நம்ம கல்வி அமைப்பை உருவாக்கணும். உலக நோக்கம்தான் குறிக்கோளாக கொண்டு உலக கல்வியை மட்டும்தான் படிக்கக்கூடிய நிலை போகுது. உலக கல்வி தேவைதான். மறுமைக்கு மிஞ்சிய, மறுமையை தூக்கி வீசக்கூடிய, மறுமையை புறந்தள்ளக்கூடிய கல்வி தேவையில்லை. அப்படியான நிலைதான் இருக்கிறது. எல்லா காலத்தையும் நினைச்சு பாருங்க, நீங்க சுத்தி பாருங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அடுத்து உலகம் எப்படி தெரியுமா அவர்கிட்ட வருமா? அவருடைய உள்ளத்தில் தன்னிறைவை ஏற்படுத்தி விடுவான். அத்தத்துஹு துன்யா வஹிய ராகிமா, உலகம் அடிபணிஞ்சதாக அவரிடத்தில் வரும். உலகம் அவர் காலு கீழே இருக்கு. மறுமையை நோக்கத்தில் கொண்டதுமாக இருந்தோம். சிந்திச்சு பார்க்கணும், நம்முடைய நோக்கம் எப்படிப்பட்டதாக இருக்குங்க நினைச்சு பாருங்க. மறுமைக்கான பயணம் இருக்கிறதா, உலகத்திற்கான பயணம் இருக்குதா நினைச்சு பாருங்க. அப்ப எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம்? சிந்தித்து பார்க்கணும். நாம் அல்லாஹ்விற்கு கட்டுப்படக்கூடிய விஷயத்தில் நாம் முழுமை பெற்றவர்களாக ஆகிவிட்டோமா? அல்லாஹ் எதை விரும்புகிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு உத்குலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்விற்கு கட்டுப்படுகின்ற விஷயத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள். இதுல மொழிபெயர்ப்புகள் இஸ்லாத்தின் சொல்லுவாங்க. இஸ்லாம் என்றால் கட்டுப்படுறது. வலா தத்தபியு குத்துவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். முழுமை இல்லாமல், இஸ்லாத்தில் முழுமை இல்லாமல் கடைபிடிப்பது ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவது. சில சின்ன சின்ன தவறுகள் விடுபடுறதுலாம் இருக்கு. பெரும் பெரும் காரியம் இருக்கிறது. தொழுகை மாதிரியான காரியம், வணக்க வழிபாடு மாதிரியான உள்ள காரியங்கள், நன்மைக்கான காரியங்கள், சில குறைகள் இருக்கு. அது வேற. அவ சிந்திக்கணும். ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்க்கணும். வாழ்நாள் என்னைக்குனாலும் ஒவ்வொருத்தருடைய சிந்தனை, நம்ம இருக்கிறோம், மௌத்தா போனா அடுத்து என்ன நிலைமை? அல்லாஹ்ட்ட என்ன பதில் சொல்ல போறோம்? அல்லாஹ் விசாரிப்பான. மறுமையினுடைய பிடி கடுமையானதாக இருக்குமே. ஃபி யௌமின் கான மிக்தாரு 50 அல்ஃப ஸனா, ஒரு நாள் கியாமத் என்ற நாள் ஒரே நாள் தான், சிங்கிள் டே. அந்த ஒரு நாள் என்பது 50,000 வருடங்களாக இருக்கும். 50,000 வருஷத்துல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அவ்வளுமா யுஹாஸபுல் அப்து பிஹி, முதலாக அந்த 50,000 வருஷத்துல முதல் விசாரிக்கப்படுவது அஸ்ஸலா, தொழுகைதான். இன்னைக்கு நமக்கு உலகத்துல வாழ்ற மக்களுக்கு சோதனைகள்ல ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு. நமக்கு எல்லாத்தையும் கொடுத்து சோதிப்பான். இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், நம்முடைய கண் முன்பாக பலஸ்தீன்ல அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளது. ஒரு சின்னஞ்சிறு கூட்டம் மார்க்கத்திற்காக, தங்களுடைய சொந்த நாட்டு உரிமைக்காக, அல்லாஹ்வினுடைய ஆலயத்திற்காக போராடுகிறது. உலக வல்லரசினுடைய துணை இருக்கிறது. போர் நிறுத்த ஒப்பந்தம் சர்வசாதாரணமா பண்ணிடுவானா? இறக்கப்பட்டா பண்ணுவான்? ஈவு இறக்கமே கிடையாது அவனுக்கு. அங்க ராணுவ வீரர்களை சொல்றான், இது அநியாயம், அக்கிரமமாக கொல்லக்கூடிய ஆள்ற எங்களுக்கு மேலே இருந்து சொல்றாங்க. ஒட்டுமொத்த பலஸ்தீனர்களையும் அழிக்கணுங்கிற கருத்தெல்லாம் விதைச்சாங்க. அதை எதிர்த்து பலஸ்தீனுக்கு ஆதரவாக யூதர்கள் சில பேரே போராட்டம் நடத்தினாங்க. என்ன இவ்வளவு பெரிய அநியாயமாக இருக்குது? அந்த மக்களினுடைய இறை நம்பிக்கைக்கு முன்பாக அல்லாஹ்வை உறுதியா நம்பிக்கை கொண்ட காரணத்தினால் அவன் சரணடைந்து விட்டான். அதுதான் அதுக்கு அர்த்தம். ஒத்துக்குறோனா? கைதிகளை விடுவிக்கணும். ஒருவரா இருந்தா 30 பேர், ஆயிரக்கணக்கான பலஸ்தீன் கைதிகள் விடுவிக்கப்படுகிறார்கள் அநியாயமான முறையில. வாழ்நாள் ஆயுள் தண்டனை அனுபவிக்கக்கூடிய கைதிகள் முதற்கொண்டு விடுவிக்கப்படுகிறார்கள். என்ன அடிப்படை? ஈமான்ல உறுதியா இருந்தான். மறு உலக வாழ்க்கை, எனக்கு மறுமையை பற்றிய கவலை தான் அவன்கிட்ட இருந்துச்சு.
கைதார்னு ஒரு யூத ஆய்வாளர், பத்திரிகையாளர், எழுத்தாளர். குரான்ல இருந்து நான் படிச்சுட்டு விவாதம் பண்ணுவான். அரபி தெரியும், நம்மளை விட தெளிவாக குரானை ஆய்வு செய்வான். அவன் அந்த போர் நடந்துக்கிற சமயத்துல ஆரம்பத்துல இஸ்ரேலிய தொலைக்காட்சிகளுக்கு பேட்டி, விவாதம் நடக்கு, இங்க விவாதம் நடக்கும்போது அங்க விவாதம் நடந்துக்கிடுச்சு. நம்ம போராடுறதுக்கும் ஹமாஸ் அமைப்பினர் போராளிகள் போராடுறதுக்கு வித்தியாசம் இருக்குது. நம்ம நாட்டுக்காக போராடுறோம், நாடு என்பதை உருவாக்குவதற்காக போராடுறோம். அது திருட்டுத்தனமான நாடு தான். அவன் அல்லாஹ்வுக்காக போராடுகிறான். அவன் சொன்ன வார்த்தை நம்ம தௌராத்துல கூட கிடையாது, குரான்ல இருக்குது, அவங்க வேதத்துல. அவன் எதை வச்சு தெரியுமா அவ்வளவு தைரியத்தோடு போராடுகிறான்? இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரின், அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான். இந்த வசனத்தின் அடிப்படையில் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். அதனாலதான் பல நாட்களாக சூரிய ஒளி இல்லாமல் பதுங்கு குழியில இருந்து கொண்டு அவன் மண்ணுக்காக போராடுகிறான். சாப்பாடு கிடையாது, எத்தனை பேர் கொல்லப்பட்டாலும் சரி, ஒரு கை ஒரு கால் இல்லாம கடைசி ஹமாஸ் போராளியினுடைய உறுப்பினர் இருக்கிறவரை போராடுவான். யூத ஆய்வாளர் சொன்னது. அவன் நம்மளை பத்தி இப்படி கணிச்சு வச்சிருக்கிறான். அவங்களுடைய நோக்கம் என்ன? நீங்க சஹாபாக்கெல்லாம் ரசூலுல்லா பக்கத்துல இருந்தாங்கன்னு நம்ம காலத்துல இருக்கிறானே. ஒரு டெய்லி தினம் இந்த 1.5 ஆண்டுகள் பார்த்தோமே, இந்த மக்களை பார்த்தினா நமக்கு படிப்பினை வரக்கூடாதா? மறுமை வாழ்க்கை முக்கியம் என்பதை சிந்திக்க கூடாதா? அவனுக்குலாம் அவன் என்ன பிள்ளைகள்லாம் எப்படிப்பட்ட நிலைமையில? பிள்ளைகள்லாம் சும்மா ஆடு மாடு மாதிரியா? சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ் நம்மளை நல்ல நிலையில வைத்திருக்கிறான். நாம் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாளை மறுமை நாளில் நாம் அல்லாஹ்விடத்தில் என்ன பதில் சொல்ல போகிறோம்? கட்டுப்படக்கூடிய விஷயத்தில், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடிய விஷயத்தில். பிள்ளைகளுக்கு சரியான முறையில் வழிகாட்டலையா? அதுக்கு கேள்வி இருக்கிறது. அணு அளவு நன்மை செய்தவர் அவர் அதனை பார்ப்பார். குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் ரஅய்யதி, உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளி. அந்த பொறுப்பை பற்றி அவர் விசாரிக்கப்படுவார். எப்ப? 50,000 வருஷத்துல. எல்லாத்துக்கும் விசாரணை இருக்கிறது. காஃபிரா இருக்கட்டும், முஸ்லிமா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் விசாரணையிலிருந்து தப்பிக்க முடியாது. விசாரணையில கூடுதல் குறைவு, துருவி துருவி விசாரிக்கப்படுறது, லேசா விசாரிக்கப்படுறது, இப்படி வித்தியாசங்களை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப நம்ம என்ன தயாரித்து வைத்திருக்கிறோம்? ஒரு நாள் கூட ஒரு முஸ்லிம் நரகத்திற்கு செல்வதை விரும்பவே கூடாது. ஏகத்துவத்தை தெரிந்து கொண்டால், மார்க்கத்தை தெரிந்து கொண்டால் என்ன அலட்சியமான நிலை வருகிறது? இணையை மட்டும் வைக்கல, முடிஞ்சு போச்சு. நமக்கு எல்லாம் கேரண்டி கொடுத்துட்டாங்க. யூ ஆர் கேரண்டைட் அப்படின்னு பார்க்கிறோம். நரகத்தை பத்தி எவ்வளவு கருணை கொடூரமாக அல்லாஹ் சொல்கிறான். நரகம் எப்படிப்பட்டது? மறு உலக வாழ்க்கையினுடைய டைப்பே வேற. சொர்க்கமா இருந்தாலும் நரகமா இருந்தாலும், இன்ன யௌமன் இன்த ரப்பிக கல்ஃபி ஸனத்தி மிம்மா தஉதுன், உம்முடைய இறைவனிடத்தில் ஒரு நாள் என்பது நீங்கள் கணக்கிடக்கூடிய 1000 வருடங்களுக்கு சமம். ஒரு நாள் ஒரு நிமிஷம் கூட நரகத்திற்கு செல்ல விரும்ப வேணாம். அல்லாஹ்வுடைய தண்டனை, அல்லாஹ்வினுடைய கோப பார்வை. அல்லாஹ்வுடைய தூதர் அதனால சொல்றாங்க, ஃபி அக்மசி கதமேஹி ஜம்ரத்தான், ஒருவருடைய 2 பாதங்களுக்கு கீழாக நெருப்பு கற்கள் நரகத்தில் வைக்கப்படும். யக்லி மின்ஹுமா திமாவ், அந்த நெருப்பு கற்களினால் மூளை கொதிக்கும். கமா யக்லில் கும்கும்மல் மிர்ஜல், மண்பானை செம்புப்பானை கொதிப்பதை போன்று கொதிக்கும். நரகத்திலேயே உச்சபட்ச வேதனை நினைக்காதீங்க, குறைஞ்சபட்ச வேதனை. இந்த கொள்கை பாருங்க. பள்ளியினுடைய பேர் என்ன உங்க ஊர்ல? முஹையத்தீன் மஸ்ஜித். அல்லாஹ்வை மட்டும் வணங்கக்கூடிய ஆலயத்தை ஏற்படுத்தி, முஸ்லிமா இருந்தாலும் முஷ்ரிக்காக இருந்தமே. ஒட்டுமொத்தமா எல்லாரும் சுன்ன ஜமாத்துல உள்ளவங்களும் அப்படி நம்ம சொல்ல வரல. இணை வைப்பு கொள்கையில் இருந்தானே நம்ம வந்திருக்கிறோம். சில பேர் அந்த இணை வைப்பு இல்லாமலும் ஏகத்துவத்தை நோக்கி, இந்த கொள்கையை நோக்கி வந்திருப்பீர்கள்.
அல்லாஹ்வை விட்டு விட்டு மற்றவர்களிடத்தில் உதவி தேடலாம், அவுலியாக்களிடத்தில் கேட்கலாம், அவர்கள் தேவைகளை நிறைவேற்றுவார்கள். அப்படித்தான் இருந்தோம். அல்லாஹ் நம்மை தேர்வு செய்து கொண்டு வந்திருக்கிறான். நாம் வந்த வழியை நோக்கி திரும்பி சென்று கொண்டிருக்கிறோம். நாம் பலகீனம் அடைந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மாதிரி சொர்க்கத்துக்குரிய காரியத்தை செய்து கொண்டே இருப்பான் நரகவாசி. காரணம் அடிப்படை இன்னமல் அமாலு பில் ஹவாத்திம். அதனால தான் சொல்றாங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ் ஹக்க துகாத்திஹி, அல்லாஹ்வை பயப்பட வேண்டிய முறைப்படி பயப்படுங்கள். ஃபலா தமுத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டவர்களாகவே தவிர மரணிக்க கூடாது. மரணம் எப்படி சொல்லிக்கிட்டு வருமா, நாளைக்கு வர்றேன் மௌத்து, சாவ கிடப்பார், புழைச்சிருவார், நல்லா இருப்பார், பயல்வனா இருப்பார், பாடி ஃபில்டர், பாடி ஃபிட்னஸ் உள்ளவங்களாம் இறந்து போறதை பாக்குறோமா இல்லையா? நான் 100 வருஷம் வாழுங்கிற அளவுக்கு பாடி ஃபிட்டிங் இருக்கு, நோஞ்சானா இருப்பார், அவர் நல்லா இருப்பார், பாடி ஃபிட்டிங் இருக்கிறவங்க இறந்து போயிடுவான். மரணத்தை இந்த வகையில இந்த நிமிஷத்துல வரும்னு சொல்லிவிட்டு வராது. அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு. ஒரு நொடி முந்தாது பிந்தாதுங்கிறான். அதற்கு முன்பாக நம்முடைய வணக்க வழிபாடுகளை, நல்லமல்களை, நாம் நன்மையை நோக்கிய பயணத்தை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக நம்மை அல்லாஹ் ஆக்கிரல வேண்டும். அடுத்து சில அறிவிப்புகள். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய 19ஆம் தேதி விருதுநகர் மாவட்ட ஏகத்துவ எழுச்சி மாநாடு நடைபெற உள்ளது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அழகிய முன்மாதிரி அந்த செயல்முறை திட்டத்தின் அடிப்படையில் நடைபெற உள்ளது. அடுத்த வாரம் ஜும்மா வசூல் திருவண்ணாமலை மாவட்டம் தௌஹீத் நகர் கிளையின் சார்பாக வசூல் செய்யப்பட உள்ளது. அந்த பள்ளிக்காக கடுமையான எதிர்ப்புக்கு மத்தியில் அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் கடுமையான எதிர்ப்பு, அப்படிப்பட்ட பகுதியில் தான் பள்ளியை நிறுவுறாங்க. உங்களுடைய பொருளாதாரத்தை அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்ளும். வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.